ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோவில் பார்க்குற பேக்கோட விலை எவ்வளோ இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த பேக்கில் வேறு 3 வாட்டர் இருக்குது. இதை போய் யாராவது வாங்குவாங்களான்னு யோசிக்கலாம். அப்படி வாங்கினாலும் 500 ரூபாய்க்கு மேலே போகாது அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த பேக்கோட விலையை கேட்டால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. இந்த ஒரு பேக்கோட விலை மட்டும் கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய். சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்வீங்க. ஆனால் இப்படி கோடி ரூபாயில் பேக் உற்பத்தி பண்ணுற கம்பெனி தான் லூயிஸ் வூட்டன். இந்த கம்பெனியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியோட பிராண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 23.4 பில்லியன் அமெரிக்கன் டாலர். இந்த கம்பெனி தான் இந்த உலகத்திலே இருக்கிற லக்ஸூரியன் ஃபேஷனான பொருட்கள் விற்கிறதுல நம்பர் 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கம்பெனியோட பர்ஸ், ஷூஸ், டிஷர்ட் என்ன சாதாரண டவல் கூட பல லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்லாமல் சாதாரண மக்கள் கூட இந்த பிராண்டை யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிராண்டை யூஸ் பண்ண அவங்க பெருமையாக நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிராண்டோட ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, வீட்டை விட்டு ஓடி போன ஒரு 16 வயது பையன், அவர் தான் லூயிஸ் வூட்டன். அவரை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். 1820 பிரான்ஸில் ஒரு சின்ன கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் லூயிஸ் வூட்டன் பிறந்தார். அவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விவசாய குடும்பம். அவங்க அப்பா விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. லூயிஸும் அவங்க அப்பா கூட சேர்ந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸ்கூலெல்லாம் போகல, ஸ்கூலில் ரொம்ப தூரம் அப்படின்றதுனால அவர் ஸ்கூல்லாம் போகாமல் அவங்க அப்பா கூட விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக அவங்க அம்மா இறந்து போகிறாங்க. அப்போ லூயிஸோட அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனால் அவரோட 2வது ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமையான பெண் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க லூயிஸ் கிட்ட ரொம்ப கோபமாகவும் அரகண்டாகவும் நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை அடிக்கிறது, ரொம்ப வேலை வாங்குறது அப்படின்னு ரொம்ப கண்டிப்பாக இருந்தாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே இதெல்லாம் அந்த சின்ன பையனால் தாங்க முடியல. ஸோ அங்கேருந்து லூயிஸ் ஓடி போனார். அப்படி அவர் ஓடி போகும்போது அவருக்கு வயசு 13. கையில் சுத்தமாக காசு இல்லை. ஆனால் பாரிஸ் போய் சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு அவர் ஊர்லேருந்து புறப்பட்டார். ஊர்லேருந்து பாரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 225 மைல். இவ்வளோ தூரமும் அவர் கையில் காசு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாமையே புறப்பட்டார். அப்படி பாரிஸ் போகிற வழியில் ஒரு சின்ன கிராமத்தில் பார்க்குறாரு லூயிஸ். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா லெதர் ஒர்க், ஆர்ட் ஒர்க், பேக் இந்த மாதிரிலாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க கிட்ட அவர் அப்ரண்டிஸாக வேலைக்கு சேர்றார். அவர் வேலைக்கு சேரும்போது அவருக்கு அங்கே சாப்பாடு மட்டும் தான் கொடுப்போம், சம்பளம் கொடுக்க மாட்டோம், 3 வேளை சாப்பாடு போடுவோம், தூங்குறதுக்கு நீங்களே தான் பார்த்துக்கணுன்ட்டு அவர் அங்கே சாப்பிட்டுட்டு ரோட்டில் தூங்கிட்டு அப்படியே அவருடைய லைஃப்பை ஓட்டிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் ஷாப் ஓப்பன் பண்ணார். அங்கே அப்போ தான் ட்ரெயின் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அந்த ட்ரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிச் பீப்புள் மட்டும்தான் ட்ராவல் பண்ணாங்க. அந்த ரிச் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய நியூ சூகேஸ் டிசைன் எல்லாமே மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட லூயிஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. 2 வருஷம் கழிச்சு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி வெரைட்டியான டிசைன்ஸ் எல்லாம் சூகேஸ் உருவாக்கிட்டு இருந்தாரு. இது மக்கள் மத்தியில் ஏகப்பட்ட வரவேற்பு கிடைச்சிச்சு. அதனால லூயிஸ் பிஸ்னஸ் உச்சத்தை தொட்டாருன்னு சொல்லலாம். ஆனால் இது ரொம்ப நாளைக்கு நிலைக்கல. ஏன்னா 1870 பிரான்ஸில் உள்நாட்டு போர் நடக்க ஆரம்பித்தது. பிரான்ஸ் ஃபுல்லாக கலவரமாக இருந்தது. அதனால் அவரோட வீடு, பிஸ்னஸ் அப்படின்னு எல்லாமே சூறையாடப்பட்டது. லூயிஸ் வூட்டன் 2வது தடவையாக ரொம்ப பெரிய சரிவை சந்திக்கிறாரு. மறுபடியும் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் சாவோட விளிம்புக்கு அவரும் அவரோட ஒய்ஃபும் போகிறாங்க. அகதிகளாக போர் முடியும் வரை வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக 1871 பிரான்ஸில் போர்க்காலம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருது. அவரோட மொத்த கடையும் வீடும் சூறையாடப்பட்டிருந்தது. ஆனால் லூயிஸ் கொஞ்சம் கூட கிவ் அப் பண்ணவே இல்லை. அவர் சேர்த்து வச்ச கொஞ்சம் காசை வச்சு பிரான்ஸ்ல ரொம்ப பிரபலமான இடத்துல ஒரு கடையை வாங்குறாரு. கொஞ்சம் அசந்தாலும் அவரோட வாழ்க்கையே போயிடும். ஆனா அவர் துணிச்சலோடு இறங்குறாரு. இந்த சமயத்துல தான் லூயிஸ் தான் சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் வச்சு திரும்பவும் பேக் கடையை ஓபன் பண்றாரு. முன்னை விட இந்த தடவை வேகமாக பிரபலம் அடைஞ்சாரு. ஏன் அப்படின்னா அப்போதான் வார் நடந்து முடிஞ்ச பாரிஸ் சிட்டி நிறைய ஷாப் காலியாக இருந்துச்சு. இவர் கரெக்டாக சிட்டி சென்டரில் ஷாப் ஓப்பன் பண்ணதுனால அந்த ஷாப் ரொம்ப ஃபேமஸாக போச்சு. கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக இனோவேட்டிவ் பிராண்டில் நிறையா பேக் கொடுத்தாங்க. அவருடைய பிராண்ட் மிகப்பெரிய பிராண்டாக மாறுச்சு. அப்படி இவங்க கொடுக்குற இனோவேட்டிவான ஐடியா தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா சூகேஸும் இருக்கிற டெக்ஸ்சர். இது மக்களுக்கு பிடிச்சு போச்சு. இப்படி லூயிஸ் வூட்டன் ஃபேமஸ் ஆகிறத பார்த்து நிறைய பேண்ட் இவங்களை பார்த்து காப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் கூட லூயிஸ் வூட்டன் அளவுக்கு யாராலும் குவாலிட்டியை கொடுக்க முடியல. 20 வருஷத்துல ஒரு பெரிய ஃபேமஸான பிராண்டா இது மாறுச்சு. ஆனா கொஞ்ச நாள்லயே லூயிஸ் இறந்து போறாரு. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியை அவரோட பையன் கிட்ட வருது. அப்பா விட பல மடங்கு இந்த கம்பெனி மேல போக வைக்கிறாரு ஜார்ஜ் வூட்டன். உலகத்தோட பல மூலையில இந்த கம்பெனியோட பிரான்ச்சை தொடங்குறாரு நம்மளோட ஜார்ஜ் வூட்டன்.
இப்போ எல்வியோட சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா பெர்னார்ட் ஆர்னோ. இப்போ இந்த கம்பெனியோட சொத்து மதிப்பு $242.6 மதிப்பு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி மூலயமா நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி போக ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக நம்மளே எதிர்பார்க்காத விதமாக ஒரு வெற்றி நம்மக்கிட்ட வந்து சேரும். ஸோ டோன்ட் கிவ் அப், ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.